யங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அண்ட் எட் யூஆர் சோ ஸ்வீட் அப்படின்ற ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ குன்னை காட்டுறாங்க. குன் ஸ்கூல்லயே ரொம்பவே ஹேண்ட்ஸமான பையன். அதனால ஒரு 15-20 பொண்ணுங்க எப்பயுமே அவர் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட குன் ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. பக்கத்துல ஒரு 20-25 பொண்ணுங்க அவரை சியர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் தள்ளி இந்த படத்தோட ஹீரோயின் மாயா நின்னுட்டு இருக்காங்க. மாயா ஹீரோவை தான் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அவங்க வேற யாரையோ பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட பேரு யமஹா. யமஹாவை பத்தி சொல்லணும்னா அவர் ஹீரோ அளவுக்கு ஃபேமஸ் இல்லைனாலும் அவருமே கொஞ்சம் ஸ்கூல்ல ஃபேமஸான பையன்தான். ஹீரோயின் ஒரு 1.5 வருஷமா அவரை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்தே அவரை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இதுக்கு மேலேயும் மனசுல இருக்கத வெளியே சொல்லாம இருந்தா நம்மளோட ஆளை வேற எவ்வளவு கொத்திட்டு போயிடுவான்னு மாயா யோசிக்கிறாங்க. அதனால யமஹாவை ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியா மீட் பண்ணி அவங்களோட மனசுல இருக்க எல்லாத்தையுமே யமஹா கிட்ட சொல்றாங்க. 1.5 வருஷமா அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல யமஹா ஒரு மாதிரி ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. இதனால மனசொடைஞ்சு போன ஹீரோயின் ஸ்கூல் லைப்ரரியில தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு அவங்களோட போன் எடுத்து பார்த்தா அதுல யமஹா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல யமஹா அசிங்கமான ஒரு பொண்ணு என்ன ஸ்டாக்கிங் பண்ணது மட்டும் இல்லாம என்ன லவ் பண்றன்னு வேற இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இல்ல ஹீரோயினியே அசிங்கமா இருக்குன்னு யமஹா சொன்னா என்னெல்லாம் பார்த்தா என்ன சொல்வாருன்னு தெரியலையே. சரி இப்ப இந்த போஸ்ட பார்த்த ஹீரோயின் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. பயங்கரமா அழறாங்க. என்னோட 1.5 வருஷ லவ் இப்படி புஷ்ன்னு புஸ்வானமா போயிடுச்சே அப்படின்னு ஹீரோயின் வாய் விட்டு புலம்பிட்டு இருக்க திடீர்னு ஆப்போசிட்ல டேபிள் கடியில இருந்து ஹீரோ ஏஞ்சி வெளியே வராரு. ஹீரோவை பார்த்து ஷாக்கான ஹீரோயின் யார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ இன்னைக்கு லைப்ரரியை பாத்துக்கிற டியூட்டியை எனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் நான் பேசினது எல்லாத்தையுமே புலம்புனது எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்கார்றாரு. இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்து உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க ஹீரோயின் நான் 1.5 வருஷமா ஒருத்தரை ஒன் சைடா லவ் பண்ணேன். அவர்கிட்ட இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண அவர் எனக்கு நோன்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணது கூட எனக்கு பெருசா தெரியல. 1.5 வருஷமா ஒருத்தரை துரத்தி லவ் பண்ணிட்டு இப்ப அது இல்லைன்னு ஆனதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஹீரோயின் சொன்னதை கேட்ட ஹீரோவும் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் தர ஹீரோயின் என்ன மன்னிச்சிடுங்க உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. அவங்களோட பிளேஸ்ல உட்காந்துட்டு யமஹாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி சீட்ல இருக்க ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரோட பேரு டெசுகா. ஆனா அவரை நான் கியூட்டினே கூப்பிடுறேன். இப்ப கியூட்டி ஹீரோயினை பார்த்து என்னாச்சு எதுக்காக நீ சோகமா இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உடனே கியூட்டி இரு நான் கெஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ யமஹா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்க அவர் உன்ன ரிஜெக்ட் பண்ணிருக்காரு கரெக்டா அப்படின்னு ஸ்டிக்கி நோட்ல எழுதி ஹீரோயின் நெத்தியில ஒட்டுறாரு. அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்த்த ஹீரோயின் எப்படி கரெக்டா கெஸ் பண்ண அப்படின்னு ஆச்சரியப்பட இந்த சைட் கியூட்டி மனசுல நினைக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து ஹீரோயினும் கியூட்டியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஹீரோயின் அவரை வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. கியூட்டி ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கே தெரியாம. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு மெட்ரோல போயிட்டு இருக்காங்க. பார்த்தா மெட்ரோல தான் குன்னும் இருக்காரு. குன் ஹீரோயின் கிட்ட வந்து நான் உன்னை அடிக்கடி மெட்ரோல பாப்பேன் நீ எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருப்ப இன்னைக்கு ஏன் நீ சிரிக்கவே மாட்ற அப்படின்னு கேட்க இப்பதான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க டெய்லியுமே யமஹாவை நினைச்சு ஸ்மைல் பண்ணிட்டே பிளஷ் பண்ணிட்டே தான் போவாங்க. ஆனா இன்னைக்கு ஹீரோயின் சோகமா இருக்காங்க. அப்ப இத்தனை நாளா நம்ம சிரிச்சதுக்கு யமஹா தான் காரணமானு யோசிச்ச ஹீரோயின் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த குன் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு உனக்கு என்ன இப்போ ஒன் சைடா ஒருத்தரை லவ் பண்ணணும் அதானே நீ வேணா ஒன் சைடா என்ன லவ் பண்ணு ஏன் பின்னாடியே சுத்து யமஹாக்கு நீ என்னெல்லாம் பண்ணியோ என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் என்கிட்ட நீ பண்ணிக்கோ என்ன ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் அப்ப எந்த பதிலும் சொல்ல யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு பேப்பர் எடுத்து அவங்க யமஹாவை எப்படிலாம் ஃபாலோ பண்ணாங்க எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்டா எழுதுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு குன் சொன்னது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல குன்னை மீட் பண்ணி நீ சொன்ன ஐடியா எனக்கு ஓகே இதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோயின் குன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் மெட்ரோல ஹீரோயின் குன்னையே பார்த்துட்டு இருக்க குன் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன நீ என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க ஹீரோயினும் அதெல்லாம் இல்லையேன்னு சொல்ல இதை அவங்க 2 பேரும் ஒரு விளையாட்டா விளையாடுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ ஜாகிங் போறாரு. ஹீரோயினும் ஹீரோ பின்னாடியே போறாங்க. ஆனா ஹீரோவோட வேகத்துக்கு ஹீரோயினால ஈடு கொடுக்க முடியல அப்படின்றதுனால ஹீரோயினுக்கு கால் வலிக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஸ்கூல்ல ஃபுல் டே நொண்டி ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க.
ஹீரோயின் நொண்டி நொண்டி நடந்து போறத பார்த்த ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கியூட்டி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள கிளாஸ்க்கு கூப்பிட்டு வராரு. வர வழியில ஹீரோவோட பிளேஸ்ல நிறைய பொண்ணுங்க கிஃப்ட்ஸ் வைக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. இத்தனை பொண்ணுங்க ஹீரோ பின்னாடி வந்துமே ஹீரோ நம்மளுக்கு தான் அட்டென்ஷன் தராரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஸ்பெஷலா ஃபீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை தேடி ஹீரோயின் கிரவுண்டுக்கு வராங்க. ஆக்சிடென்டலா ஃபுட்பால் ஹீரோயின் மேல பட்டுடுது. ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு வந்து கிரவுண்டை விட்டு வெளியே வந்து ஹீரோயினை ஒரு பெஞ்ச் மேல உட்கார வச்சுட்டு என்னாச்சு உனக்கு காலையில இருந்து நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினும் காலையில ஜாகிங் பண்ணதோட விளைவு தான் இது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினோட காலை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினோட கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு உன்னோட கன்னத்தை கிள்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நான் மட்டும்தான் பண்ணுவேன், வேற யாரையும் பண்ண விடாத அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் இதை கேட்டுட்டு வெக்கப்பட்டுட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோவை மீட் பண்ண போறாங்க. இப்பதான் ஹீரோ சொல்றாரு, ஹீரோயின் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, என்னோட க்ரஷ் கிட்ட நான் இதெல்லாம் பண்ணணும், அவனை இப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு. அந்த லிஸ்ட்ல என்னோட க்ரஷ் கூட நான் கோயிலுக்கு போகணும், ஷாப்பிங் போகணும் அப்படின்னு ஹீரோயின் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நிறைவேற்றத்துக்காக தான் ஹீரோ கூப்பிட்டதா சொல்றாரு. ஹீரோயினும் சந்தோஷப்பட்டுட்டு ஹீரோ கூட கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஷாப்பிங்க்கு போறாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு கீ செயினை ஆசையா எடுத்து பாக்குறாங்க. ஆனா அது கப்பிள் கீ செயின் அப்படின்னு தெரிஞ்சோடனே வச்சிடுறாங்க. இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்குக்கு போறாங்க, பீச்சுக்கு போறாங்க, அந்நியனால நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க. 2 பேருமே மனசு விட்டு பேசி ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ அவரோட பேக்ல இருந்து ஒரு கீ செயினை எடுத்து, இந்த கப்பிள் கீ செயினை நான் வாங்கிட்டேன், ஒன்னு என்கிட்ட இருக்கட்டும், இன்னொன்னு நீ வச்சுக்கோ, இதை என் ஞாபகார்த்தமா நீ எப்பயும் உன் கூடவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதுலயே ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இருந்தாலும் இது பத்தாதுன்னு ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி அவங்களோட கையில கிஸ் பண்றாரு. ஹீரோயின் பிளஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட விடாம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவரோட வீட்டுல இருக்காரு, தனியா சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவோட தங்கச்சி என்னாச்சு தனியா சிரிக்கிற அப்படின்னு கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை மீட் பண்ணேன் அதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோயின் ஹீரோ கொடுத்த கீ செயினை பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் தள்ளி யமஹா அவரோட ஃப்ரெண்டு கூட நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்த யமஹா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, இந்த மூஞ்சிதான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுச்சு, நான் கூட சொன்னேன்ல ரொம்ப அசிங்கமா இருந்தான்னு, அது இவதான் அப்படின்னு ஹீரோயினை புள்ளி பண்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ யமஹாவை பதிலுக்கு கலாய்ச்சி விட்டுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க. கியூட்டி கிடையாது, வேற ஒருத்தவங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, நீ ஹீரோ கூட விளையாடிட்டு இருக்க அப்படின்னா அதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஹீரோவை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே வராரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்கல. ஒரு சீன்ல ஹீரோயின் லைப்ரரியில இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு ஹீரோவை கூட்டிட்டு போக ஹீரோயினுக்கு லைட்டா ஜலஸ் ஆகுது. ஆனா அதை அவங்க வெளியே காட்டிக்கல. இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்த ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ண, அப்ப ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்க வேணாம், பேசிக்க வேணாம், நம்மளோட விளையாட்டையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயினோட கோட்ல பெயிண்ட் பட்டுது. ஹீரோயினும் அந்த கோட்டை கட்டிட்டு அதை வாஷ் பண்ணலான்னு நினைக்க ஹீரோ அவரோட கோட்டை கட்டி ஹீரோயினுக்கு தராரு. ஹீரோயினும் அதை போட்டுட்டே சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவோட கோட்டை போட்டுட்டு இருக்கத பார்த்த கியூட்டி, நீ எதுக்காக அவனோட கோட்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் எதுவும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ ஹீரோயின் என்னோட ஆளு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கியூட்டி கடுப்பாகி அங்கிருந்து போயிடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின், உன்னோட கோட்டை நீயே வச்சுக்கோ, இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வருதுன்னு ஹீரோவோட கோட்டை கைட்டி அவர் கையிலேயே கொடுத்துடுறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி அவங்களோட கோட்டை வாஷ் பண்ணி காய போட்டிருப்பாங்க. அது காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்கு ஸ்டோர் ரூம்க்கு வராங்க. அப்ப அந்த இடத்துக்கு கியூட்டியும் வராரு. கியூட்டி ஹீரோயின் கிட்ட, நீயும் ஹீரோவும் ஒரு கேமா தான் இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு இந்த மாதிரிலாம் விளையாடணும்னு தோணியிருந்தா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல, நான் உன்னோட க்ரஷ்ஷா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்காம அவங்களோட கோட்டை எடுத்து மாட்டிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்றாங்க. அப்ப கியூட்டி பின்னாடி இருந்து ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாரு. இப்ப ஏதோ ஒண்ணு நொறுங்குன மாதிரி சத்தம் கேட்கல, அது என்னோட இதயம்தான். சரி ஓகே, கதைக்கு வருவோம். இப்ப கியூட்டி டெசுகா ஹீரோயின் கிட்ட, ரொம்ப வருஷமாவே நான் உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் எதுக்காக நம்ம டெஸ்காவை தள்ளி விட்டோம் அப்படின்னு யோசிக்க ஹீரோவை அவங்க உண்மையா லவ் பண்றத புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஹீரோயின் அவங்களோட கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணி, நான் ஹீரோவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவங்களோட ஃப்ரெண்டும் அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல டெசுகா ஹீரோவை வம்பிழுக்கிறதுக்காக
ஹீரோயினை நேத்து நான் கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயினை தனியா கூப்பிட்டு உன்னை யாரையும் நீ தொட விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்துல கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை மார்க் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்னோட ஆளு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல நடந்த எல்லாத்தையுமே யாரோ 2 பொண்ணுங்க பாத்துடுறாங்க. இதை ஹீரோயினும் நோட் பண்ண அப்செட் ஆயிடுறாங்க. அதனால அந்த இடத்த விட்டு வேகமா ஹீரோயின் ஓட ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு வர ஹீரோயின் ஒரு கார் முன்னாடி விழ பாக்குறாங்க. ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. ஹீரோயினை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிட்டு கீழே விழுந்த ஃபோர்ஸ்ல ஹீரோக்கு அடிபட்டுடுது. ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, என்னாலதான் ஹீரோக்கு அடிபட்டுச்சுன்னு. ஆனா ஹீரோயினால என்ன பண்ண முடியும்? அதனால டெய்லியுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க ஹீரோக்கு சீக்கிரமா குணமாகணும்னு. கொஞ்ச நாள்லே ஹீரோக்கும் அடி எல்லாமே சரியா போயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் இருக்க போட்டோவை அந்த 2 பொண்ணுங்க போஸ்ட் பண்ணிருக்கதை ஹீரோயின் பாக்குறாங்க. கீழே கமெண்ட்ஸ்ல வேற ஹேண்ட்ஸமான ஹீரோக்கு அசிங்கமான ஹீரோயினா அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இருந்தாலுமே ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ற ரன்னிங் ரேஸ்க்கு போய் ஹீரோவை சேர் பண்றாங்க. அந்த இடத்துல இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்க ஹீரோயின் ரன்னிங் ரேஸ்ல ஹீரோ வின் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு லைப்ரரிக்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு நீயும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் லைப்ரரியில மீட் பண்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை ஒன் சைடா ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினும் சந்தோஷப்பட ஹீரோயினை கிஸ் பண்ண இந்த படமும் முடியுது. நல்ல வேலை, இவங்களோட கலவரத்துல என்னோட கியூட்டிய சிங்கிளாவே விட்டாங்க. நான் கியூட்டிய பார்க்க போறேன். பை.